பொது அமைதிக்கு கேடு விளைவித்ததன் பேரில் அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் டாக்டர் அக்மால் சாலே நீதிமன்றத்தில் நிறுத்தப்படுகிறார். பிர்சாத்து இளைஞர் பிரிவு தலைவர் முகமது ஹில்மான் இடாம் உள்ளிட்ட மேலும் சிலர் மீதும் அதே குற்றச்சாட்டு சுமத்தப்படவிருப்பதாக ஏஜிசி எனப்படும் தேசிய சட்டத்துறை தலைவர் அலுவலகம் கூறியுள்ளது. அக்மால் தனது ஃபேஸ்புக் பக்கத்திலும் ஹில்மான் ஒரு டிக்டாக் கணக்கிலும் வெளியிட்ட பேச்சு தொடர்பில் போலீஸ் விசாரணை நடத்தி அறிக்கைகளை சமர்ப்பித்திருந்தது. ஆதாரங்கள் அடிப்படையில் அவற்றை பரிசீலித்ததில் அக்மால், ஹில்மான் இருவரையும் குற்றவியல் சட்டத்தின் கீழ் குற்றம் சாட்ட முடிவு செய்துள்ளதாக ஏஜிசி அலுவலகம் கூறியது. ஷா அப்ரிண்டா என்ற டிக்டாக் கணக்கில் பதிவேற்றியிருந்த வீடியோ தொடர்பில் சித்தி ஹாஜர் ஆஃப்லா ஷாருடின் என்பவரும் அதே குற்றச்சாட்டை எதிர்நோக்குகிறார். இவ்வேளையில் செகு சந்திரா 3 என்ற டிக்டாக் கணக்கில் வெளியிட்ட பதிவு தொடர்பில் எஸ் சந்திரசேகரன் 1998ஆம் ஆண்டு தொடர்பு பல்லூடக சட்டத்தின் கீழ் குற்றம் சாட்டப்படுகிறார். அந்நால்வரும் மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றங்களில் விரைவிலேயே குற்றம் சாட்டப்படுவர். அவர்களின் நடவடிக்கைகள் பொது அமைதியை கெடுக்கும் வண்ணம் இருந்தன அல்லது இணைய வசதியை அவர்கள் தவறாக பயன்படுத்தினர் என ஏஜிசி கூறியது. எந்த சம்பவம் தொடர்பில் அவர்கள் குற்றம் சாட்டப்படுகிறார்கள் என ஏஜிசி குறிப்பிடவில்லை என்றாலும் அண்மையில் ஜலோர் கமிலாங் தேசிய கொடி தலைகீழாக பறக்கவிடப்பட்ட சில சம்பவங்கள் தொடர்பில் அந்நால்வரும் பேசியிருந்ததே அதற்கு காரணம் என நம்பப்படுகிறது. கலர்ஸ் ஆஃப் இந்தியா பிரம்மாண்டத்தின் உச்சகட்டம் சவுத் ஏசியா தீபாவளி ஃபெஸ்டிவல் அண்ட் ட்ரேட் எக்ஸ்போ 3ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி செப்டம்பர் வரை சுத்ரமால் ஜோபாடு ஜோரில் 10 ஃபெஸ்டிவல்ஸ் ஒரே இடத்தில். ஃபுட், பானிபூரி, பிரியாணி, டிவைன், இந்தியன் வெட்டிங், அட்டாயர் அண்ட் ஆக்சசரிஸ், சாரி, பாலிவுட், மண்ணின் மைந்தர்கள், மியூசிக் அண்ட் கல்ச்சர் என 10 ஃபெஸ்டிவல்ஸ் ஒரே இடத்தில். அதோடு பிரம்மாண்ட LED அரங்குகளில் கலை நிகழ்ச்சிகள் மற்றும் போட்டிகள். மெகா சேல், மெகா டிஸ்கவுண்ட். சுத்ரமால் ஜோபாடு ஜோரில்